இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவரில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்துக் கொள்வார்.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதபாகம் பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் முதல் 40 வரை. பரிசுத்த லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 முதல். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை பெற்று பிச்சை கொடுக்க பழமையாய் போகாத பணப்படைகளையும் குறையாத புருஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறது இல்லை, பூச்சிக்கு எடுக்கிறது இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயம் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து கட்டும்போது உடனே அவர் உத்தரவின்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷன் ஒப்பாவும் இருக்கிறது. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்கள் ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டார். அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் என்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டெஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே. அந்தபடியே நீங்கள் நினையா நேரத்தில் மனுஷகுமாரர் வருவார். ஆகியால் நீங்களும் ஆயுதமாயிருங்கள் என்றார். பாடப்படுகிறது.
உம்முடைய சத்தியத்தை புரிந்து கொள்ள ஆவியானவரை துணை புரிந்து நாங்கள் இயேசுவை காண அதன் வழியாக உம்மாலே ஆற்றல் படுத்தப்படாது. ஆண்டவரை நீர் துணை புரியும்படியாக உம்முடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று நினைக்கும் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுக்காக. அறமை என்ற மொழி இயேசுவின் காலத்திலே பேச்சு மொழியாக இருந்தது. அதற்கு எழுத்து வடிவம் கிடையாது. ஆனால் அறமை உடைய ஒரு சொல் இன்றும் உலகளாவிய கிறிஸ்தவர்கள் அதை பயன்படுத்தி வருகிறார்கள். அது என்ன என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை மாறனாதா, ஆண்டவரே வா என்ற ஒரு வேண்டுகோள். இந்த வார்த்தையானது ஆதி திருச்சபை மக்கள் தங்களுடைய அனுதின வாழ்விலே அவர்கள் பயன்படுத்தி ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொண்டார்கள். ஒருவரை ஒருவர் அவர்கள் எச்சரித்து தங்களுடைய விசுவாசத்தை உறுதி செய்தார்கள். இயேசுவே ஆண்டவர் கடவுள் என்று கூறின அவர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ஆண்டவர் வருவார் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருந்தார்கள். ஒவ்வொரு சமயத்திலும் ஆண்டவரை வாரும் என்று அவர்களுடைய ஜெபங்கள் இருந்ததாக ஒரு குறிப்பு சொல்கிறது. இன்று மாறனாதா என்று சொல்லி நாம் சிந்திக்க கொடுக்கப்பட்ட தலைப்பு மாறனாதா, காத்திருப்பில் ஒரு வாழ்வு. அதாவது ஆண்டவர் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நமக்கு எப்படி வருவார், எதற்காக வருவார் என்று அவருடைய முதல் வருகையை முன்னிட்டு சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். 3 பகுதிகள், 3 காட்சிகளை நமக்கு தருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி நூலை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வருகிறார், வரும் அவர் சீயோன் மலை எருசலேமிலே தங்குகிறார். எல்லாரும் பார்வையிடப்பட்டுள்ள மாறாக எல்லாரும் அவரை தேடி செல்லக்கூடிய ஒரு காட்சியை அவர் நமக்கு சித்தரிக்கிறார். ஒரு தீர்க்க தரிசன வசனமாக ஏசாயா தீர்க்கதரிசி அன்று வாழ்ந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் இந்த வசனம் பொருந்தும். இந்த முதல் திருக்காட்சியிலே ஆண்டவரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஆண்டவரை தேடி செல்லக்கூடிய ஒரு கூட்டம். ஏனெனில் அவர் இந்த உலகத்தை அரசராக ஆள வருகிறார். அவருடைய ஆட்சியிலே என்னை சேர்த்துக் கொள்ளும் என்று மக்கள் கடந்து வரும் ஒரு காட்சி. இந்த காட்சியிலே 2 உண்மைகள் வெளியாகும். ஒன்று, இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த சூழ்நிலை மட்டுமல்ல, ஆதி திருச்சபை வாழ்ந்த மக்கள் வாழ்ந்த சூழ்நிலையும் நாம் வாழ்ந்த சூழ்நிலையும் கடவுள் மீது கொண்டிருக்கும் அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். விசுவாசத்தில் உறுதியாக இருக்க, நம்பிக்கையோடு இருக்க அழைக்கப்படுகின்றோம். எதிர்பார்ப்பிலே பல உள்கட்டமைப்புகள் இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவர் வரார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. இதிலே இன்னொரு உண்மை என்னவென்றால்,
அவர் அரசராகவும் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்த வருகிறார் என்பது உண்மை. எனவே இந்த முதல் திருக்காட்சி நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு திருக்காட்சி. நீங்கள் பொறுமையுடன் காத்திருங்கள். பொறுமையுடன் ஆண்டவர் மீது இருக்கும் விசுவாசத்தை உறுதியாகி, அவர் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக இருக்கும்படி உங்களோடு இருக்க அவர் சுத்தமாக இருக்கிறார். எனவே அவர் வருகை அனைவரும் அவரை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஆளுகையாக இருக்கும். இது முதல் காட்சி. இரண்டாவது காட்சி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை. முதல் காட்சி நமக்கு கொடுக்கும்போது ஆறுதலான செய்தி. இரண்டாவது காட்சி வெளிப்படுத்தின விசேஷத்திலே இறுதி அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் உள்ள பகுதியை வாசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் ஏற்படுகிறது. ஏனென்றால் வரும் அரசர் நியாய தீர்ப்பை நிலைநாட்ட வருகிறார். நியாய தீர்ப்பை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, நியாயத்தை அவர் ஒரு நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கூறும் ஒரு நாள் என்று சொன்ன உடனே எல்லாரும் டிவி, ஃபோன் எல்லாத்துக்கும் ஆவலோடு காத்திருக்கும் நீதிபதி என்று தீர்ப்பு கூறுகிறார். அப்படிப்பட்ட தீர்ப்பு கூறும் ஒருவராக, ஒரு பிரதான நீதிபதியாக அங்கே இயேசு வருகிறார். கையில் அவர் என்ன எடுத்து வருகிறார் என்று பார்த்தார். அவர் கையில் பட்டயம் இருப்பதை பார்த்தார். அவருடைய சத்தியத்துக்கு விரோதமாய் செயல்படும் போது எவரையும் அவர் நியாயம் விசாரிப்பார், அழித்து விடுவார் என்ற ஒரு காட்சியை பார்த்தார். இந்த காட்சி நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது. அதாவது நியாயம் விசாரித்த நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், மெசியா விசுவாச பிரமாணம், ஆண்டவர் வருகிறார் என்று சும்மா வார்த்தையோடு நாம் கடந்துவிட அழைக்கப்படவில்லை. அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஆதி திருச்சபை மக்கள் மத்தியில் இந்த விசுவாசம் தலையோங்கி ஏன் அவர்கள் கடந்து சென்ற அனுபவங்கள் அப்படிப்பட்டது. இன்றும் நம்மை சுற்றி இருக்கும் பல நாடுகளில் இயேசுவை ஆண்டவர் என்று ஏன் நம்முடைய நாட்டிலும் சொன்னால் நம்மை தேச விரோதி என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. சில மாநிலங்களில் நம்ம கருத்துக்கு மேலே ஒரு கத்தி தூக்கிட்டே. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆதி திருச்சபை மக்கள் இயேசுவை ஆண்டவர், இயேசுவை ரட்சகர் என்று சொல்லக்கூடிய அளவிலே அவர்களுடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் வேண்டிய ஒரு சிறந்த ஆண்டவரை நியாயம் தீர்க்கும்படி உங்களை நாங்கள் வேண்டுகிறோம். அநியாயங்கள் நிறைந்திருக்கவில்லை, நீ நியாயாதிபதியாக விரைவில் வாழ நியாயம் தீர்வு என்ற ஒரு ஜபத்தோடு அவர்கள் காத்திருந்தார். எனவே மரணாதா ஆண்டவரே நீர் வாழும், துயரத்திலும் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை வாழும் எங்களுக்கு வேண்டிய ஒரு ஆற்றலை தான். மரணாதா நீர் வாழும், இந்த அநியாயம் செய்பவர்களை நீர் நியாயம் செய்வோம் என்ற ஜெபத்தோடு ஆண்டவரை வரவேற்க நாம் தயாராக இருக்கிறோமா? மூன்றாவது பகுதி சுவிசேஷ பகுதி. லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 32 முதல் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது ஆண்டவர் அருமையான ஒரு ஓமையை கொடுக்கிறார். பொதுவாக ஆண்டவருடைய ஓமைகள் எல்லாம் அமெரிக்காவிலே நடந்தது, ஆஸ்திரேலியாவிலே நடந்தது என்று அவர் மேற்கோள் காட்டவில்லை. அவருடைய ஓமைகள் எல்லாம் யதார்த்த வாழ்விலிருந்து அவர் உண்மைகளை எடுத்து வைப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு நிகழ்வுதான் எஜமானன் வரும் சமயத்திலே
பணியாளர்களுடைய காத்திருப்பு எப்படிப்பட்ட காத்திருப்பு என்று அருமையாக விளக்குகிறார். அந்த பகுதிக்கு விளக்கம் தேவையில்லை. ஏனெனில் நம்முடைய அனுபவங்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களாக இருப்பதை நாம் உணர்கிறோம். பணியாளர் நான் வரும் வரை காத்திருக்கிறானா, இது உறங்கிவிட்டானா? சில சமயங்களிலே நாம் வரும் பொழுதே ஃபோன் பண்ணி சொல்வோம், இப்போ நான் வர கேட்டு திறந்துவை. அப்படி அல்ல. முன்முறுவலோடு எஜமானன் வருகிறார், அவர்களுக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று காத்திருக்கும் ஒரு பணியாளனாக நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா? நான் வேறு பணியிலே இருக்கிறேன், கதவு திறந்ததாக இருக்கிறது, உள்ளே வாழணும்னு சொல்லி அவரை அழைக்கவில்லை. எஜமானன் வருவார் என்று இரவு நள்ளிரவு ஜாமத்தில் காத்திருக்கும் பணியாளரை காத்திருக்கும் ஒரு தாசனாக நீங்களும் நான் செயல்படுகிறோமா இல்லையா என்பதை இந்த திருமறை பகுதி நமக்கு எச்சரிக்கை மட்டுமல்ல, நம்முடைய ஆயத்தத்தை ஆராய்ந்து செய்யக்கூடிய ஆராயும்படியான ஒரு அழைப்பை விடுகிறது, ஒரு அழைப்புகளை விடுகிறது. சற்று நேரம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நாம் எப்படி காத்திருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்க உங்களை நான் அழைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி பகுதியிலே நமக்கு ஒரு ஆறுதல் இருக்கிறது. மேசியா வருவார், நம்மை ஆற்றல் படுத்துவார். அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க அழைத்துக்கிறோம். ஏனெனில் நாம் வாழும் உலகிலே அழுத்தங்கள் பல. இந்த அழுத்தங்கள் நம்மை விசுவாசத்திலிருந்து எடுத்துவிடக்கூடும். ஆனால் ஆண்டவரே, விசுவாசத்திலே உறுதி உள்ளவர்களாக இருந்து உமக்காக காத்திருக்கும் ஒரு மக்களாக அந்த நம்பிக்கையை எங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தும் என்று ஜெபத்தோடு அணுக முடியுமா? அல்லது அணுகுகிறோமா? இரண்டாவதாக, நியாயத்தீர்ப்பு செய்ய கடவுள் அநியாயங்கள் ஒரு நாள் அடைந்து போகும். அதிலே எவரும் நிலைத்திருக்க முடியாது. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? அல்லது ஊரோடு ஒத்து போனோம் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய நேர்மையை எல்லாவற்றையும் விற்றுவிட்டு கொடுத்து சொல்லுகிறேன், விற்றுவிட்டு சந்தர்ப்ப ஆன்மீகத்தை நாம் பின்பற்றுகிறோமா? அது வேண்டாம். நியாயம் தீர்ப்பு உண்டு. ஆண்டவர் எப்பொழுது வருகிறார் என்று தெரியாது. எப்பொழுது நீங்கள் நான் இந்த உலகத்தை விட்டு போகிறோம் என்றும் நமக்கு தெரியாது. இந்த இரண்டும் நிச்சயமற்றதுதான் இல்லையா? இந்த இரண்டும் நிச்சயமற்றதுதான். இயேசு எப்பொழுது வருகிறார், நீங்களும் நான் எப்பொழுது உலகத்திற்கு கடந்து போகிறோம் என்ற நிச்சயமற்ற ஒரு நிலை இருக்கிறது. எனக்கு நியாயத்திற்கு உண்டு என்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு முன்பாக எப்பொழுது இருக்க வேண்டும். அதை முன்வைத்து நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். மூன்றாவது, லூக்கா சுவிசேஷத்திலே நமக்கு ஆண்டவர் மிக தெளிவாக ஒரு அழைப்புகளை விடுகிறார். என்ன அழைப்பு? எஜமான் வரும் நேரத்தை பணியாளருக்கு தெரியாது. எஜமானை உபசரிக்க நான் தயாராக இருக்கிறோம். புன்முறுவலோடு அது எந்த ஜாமத்திலே வந்தாலும் சரி, நள்ளிரவு நள்ளிரவு கடந்து உள்ள நேரத்துக்கு வந்தாலும் அவருக்காக காத்திருக்க ஒரு பணியாளராக நீங்களும் நான் நம்முடைய பணிகளை
செய்திருக்கிற எஜமானுக்காக எப்பொழுதும் கணக்கு கொடுக்க சித்தமாக இருக்கும் மக்களாக நாம் இருக்கிறோம். அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம், ரிட்டையர் அப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்று நீங்கள் எதையுமே சோம்பலினால் தள்ளி போடாதீர்கள் என்று ஒரு தெளிவை இந்த பகுதியை நமக்கு தெளிவாய் விளக்குகிறது. எப்பொழுது ஆண்டவர் வந்தால் கணக்கு கொடுக்க தயாராக இருக்கும் மக்களாக வாழ கடவுள் உங்களை என்னை வைக்கும். எனவே கருமையானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்திற்குள் கடந்து வரும் நீங்களும் நான் முதல் வருகையை எப்பொழுதுமே இரண்டாம் வருகையை முன்னிட்டே நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இந்த வருகையின் காலம் ஆண்டவருடைய முதல் வருகையை மட்டுமல்ல, இரண்டாம் வருகையை முன்னிட்டுத்தான் இந்த வருகையை கொண்டாடுகிறோம். ஏதோ ஆண்டவருடைய பிறந்த நாள் கொண்டாடினது போல போக நாம் அழைக்கப்படவில்லை. மாறாக அவர் எப்படி முதல் வருகையிலே வந்தாரோ அதைவிட இரண்டாம் வருகையிலே அவர் நிரந்தரமாக நம்மோடு தங்க வருகிறார். நிரந்தரமாக நம்மை ஆள வருகிறார். நிரந்தரமாக இந்த உலகத்திலே இருக்கும் அழிவை, தீமையை எடுத்து போட்டு கலைந்து போட்டு கடவுளுடைய ஆட்சியை அவர் நிரந்தரமாக நிறுவனம் அவர் வரும்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம். தலைவர் காலத்தில் பிரார்த்தனை செய்ய ஆமாம், மரணம் நீ சீக்கிரமாக என்ற ஜெபத்தோடு நாங்கள் உங்களை சமூகத்தை அழைக்கிறோம். எங்களுடைய வேதனை போராட்டங்களிலிருந்து விடுதலைக்காக காத்திருக்கிறோம். எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீர் எங்களை நிலப்படுத்தி சோம்பலுக்குள்ளாக விடாமல் உடைய வருகைக்காக காத்திருக்கும் மக்களால் எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி நீர் எந்த நேரம் வந்தாலும் கணக்கு கொடுக்க உம்மை எதிர்பார்த்து உம்முடைய வர வரவேற்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய இந்த பண்டிகை காலங்கள் அப்படிப்பட்ட ஆயத்தத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுடைய
அனுஷ்கா ராஜ்குமார் என்பவர் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் த ரிசர்வ் மூலப்பாக்கங்களை சேர்ந்து திரு ஆர்கே ரத்னகுமார், திருமதி கீதா ரத்னகுமார் என்பவர்களின் மகன் ஷாலின் என்பவர் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். இது இவர்களுக்கான முதல் அறிவிப்பு. மேற்கூறிய இவர்கள் தூய திருமணத்தில் நீக்கப்படக்கூடாது நியாயமான தடையவர்கள் காரணம் யாருக்கு தெரியுமானால் அதை 1007 மூலம் தெரிவிக்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் இறக்கமும் நிறைந்த எல்லாம் திருமணத்திற்காக ஆயத்தப்படும் அறிஞர் சமூகத்தில் ஆண்டவரே, வெறும் சடங்கு அல்ல, கட்டாயம் அல்ல, மாறாக உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு உண்மையான ஒரு அமைப்பு என்பதை குடும்பத்தினர் அன்னை பிள்ளைகள் உணர்ந்து உண்மை சார்ந்து இந்த உறவினை கடந்து வர நீங்கள் வழிநடத்தி இந்த திருமண வைபவத்திற்கான அனைத்து தேவைகளையும் நீங்கள் தந்திருக்கிறோம். குடும்பத்தை இணைந்து அவர்கள் பிள்ளைகளோடு இணைந்து அவர்கள் அன்பிலே நிலைத்து சரியாக ஒருவரை ஒருவர் இயல்பாக ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய குடும்பத்தை அவர்கள் அமைக்கும் சமயத்திலே தேவனின் நம்பிக்கையோடு அவர்கள் கடந்து இந்த உறவுகளின் மூலமாக நீ குடும்பங்களை ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்து வழியாக நீங்கள் மற்ற அறிவுகளை செய்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாலை 6:30 ஆராதனை நடைபெறும். வருகின்ற 25/12/2021 வியாழக்கிழமை காலை 4 மணிக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனை நடைபெறும். காலை 8 மணி ஆராதனையில் ஞானஸ்நானம் வழங்கப்படும். நேற்றைய தினம் கிறிஸ்துமஸ் விழாவிற்கு வராதவர்கள் ஆராதனை முழுவதும் இதற்கான வெகுமதியை எனது லதாஜீவன்குமார் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளவும். ஆலய அலுவலகத்திற்கும் மலர்வர்கள் 24 பணிகளில் விளைந்து புதன்கிழமை மாலை 6 மணிக்குள் ஆலய அலுவலகத்திற்கு செய்திகள் அங்கிருந்தும் மற்றும் ஐக்கிய சங்கத்திற்கும் வாலண்டியர்ஸும் வருமாறு மாலை 6 மணிக்கு புதன்கிழமை மாலை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி நமது ஆலயம் சுத்தம் செய்யப்பட்டு ஃபேன் லைட் கிளீன் செய்யப்படுவதை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மகாபலிபுரத்தில் உள்ள மனநல கிராமத்திற்கு நமது ஆயர் அவர்கள் தலைமையில் 2 வேன்களில் சென்று வந்தோம். கிராமத்தில் உள்ள அனைவருக்கும் உணவு, வேஷ்டி, டவல், பெட்ஷீட் மற்றும் ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது. கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் பாடகர் குழுவினர் சந்திக்கும் பகுதிகள். பாடகர் குழுவினர் இன்றைய தினம் சந்திப்பார்கள். 25 யுனைடெட் இந்தியா காலனி சர்க்குலர் ரோடு. அனைத்து குழுவினர் இன்று மாலை 6 மணிக்கு சென்னை பிரமரை சந்திக்க வேனில் புறப்பட்ட சோதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கனமழை நிமித்தமாக கேரளம் வராத 5 பகுதிகளில் வசிப்பவர்கள் வீடுகளுக்கு வர முடியாத ஏற்கனவே அறிவித்துவிட்டோம். விடுபட்ட 5 ஏரியாவில் வசிக்கும் திருச்சபை குடும்பத்தினருக்கு மட்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பேலன்ஸ் ஹால் வைத்து நமது புதிய ஆண்டிற்கான கேலண்டர்கள் வழங்கப்படும். உங்கள் பெயரை சொல்லி நீங்கள் கேலண்டரை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பிறகு கேரளம் விடுபட்ட பகுதி மலை அவர்கள் குடும்பத்தினருக்கு மட்டும் பேலன்ஸ் ஹால் வைத்து கேலண்டர்ஸ்
கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயருக்கு கேக் வழங்க ஸ்பான்சர் பண்ண விரும்புகிறவர்கள் செய்வதை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுகளை திருச்சபையின் சார்பிலே வாழ்த்துகின்றோம். வெகுமதி ஞாயிறிலே நீங்கள் கொடுத்து உதாரணமாக காண்கிறீர்களால் பொருட்களுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். அப்பொழுது ஒரு அழைப்பை கொடுத்தே நம்முடைய பேராலயத்தில் கடை மொழியிலே ஒரு விடுதி கொல்லப்பட்டா என்ற ஒரு இடம், அது ஆந்திர மாநிலத்தினுடைய துவக்கத்திலே, அதாவது பள்ளிக்கட்டை அடுத்து ஆந்திரா தொடங்கும் அந்த துவக்கத்திலே ஒரு அருமையான பெண்கள் விடுதி. அந்த பெண்கள் விடுதியிலே பிள்ளைகளுக்கு ஆடை புத்தாடைகள் வழங்குவதை உங்களை கேட்டுக்கொண்டேன். உங்களில் ஓர் இருவர் கொடுத்த உதாரணமாய் காண்பினால் மற்ற திருச்சபையிலிருந்து நாங்கள் ஆடைகளை கடந்த வியாழக்கிழமை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து வந்தோம். மிக அருமையான ஒரு நிகழ்வு. அந்த விடுதியின் சார்பில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஆயிரம் முறை உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் நேசிக்கும் எங்கள் எல்லாருடைய இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலே பிறந்த நாள், திருமண நாள் காணவருடைய அடியார்களை ஆசீர்வதி புதிய ஆண்டுகளை, புதிய நன்மைகளை நீர் அவர்களுக்கு கூட்டி தருவதை நாங்கள் சொல்லிக்கிறோம். கடந்த ஆண்டிலே அவர்கள் சந்தித்த எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களை காப்பாற்றி வந்தேன். புதிய ஆண்டுகள் அவர்கள் சந்திக்கும் அதே ஆண்டிலே அவர்கள் சந்திக்கும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களை விடுவித்து தேவனோடு இருக்கிறார்கள் நம்பிக்கை தேவைகளை சந்தித்து நல்ல சரீர